நம்ம ஊர்ல இல்லாத முருங்கை மரமா விஷயங்கள் வழக்கத்திற்கு மாற வந்து இருந்தது. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கேவ் குகை இந்த மலை தான் இப்ப நாங்க ஏற போறதா. இங்க உள்ள மக்கள் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி ஒளியறதுக்காக மக்களோட ரத்தம் போனதை மட்டும் பாலைவனத்துல பூக்குற ரோஜா. யா எஸ் எஸ் அவருக்கே பார்க்க தெரியாது போல, அதான் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. விளைவிக்கிறதுக்குலாம் இங்கே ட்ரை பண்ணுறாங்களாம் மக்கள். காஞ்சி தான் போகுது அப்படிங்கிற. அங்கே தெரிகிற ஒரு கிராமம் மலை மேலே இருக்கு. இன்னும் இவ்வளோ தூரம் இறங்கி போக வேண்டியது இருக்கு. கூட்டிட்டு வந்த கைடே வந்து உள்ள வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. ட்ரெக்கிங் போறாங்க, மலை ஏறுறாங்கனால எனக்கு ஆச்சரியமா இருக்கும். வணக்கம், நான் தெய்வானை. இதற்கு முந்தைய வீடியோல பார்த்த எத்தியோப்பியாவை சேர்ந்த கோன்சோ அப்படிங்கிற ஊர்ல தான் இன்னமும் இருக்கும். ரொம்பவே அழகான ஊர். அதுல இந்த குடில் ரொம்பவே அழகா இருக்குல்ல. இதுதான் இங்க உள்ள மக்களோட அடையாளமே. நான் ஏற்கனவே என்னோட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்க மாதிரி எத்தியோப்பியால ஒவ்வொரு ஊர்லயுமே அவங்களோட வீட்டோட அமைப்புல ஒரு சின்ன வித்தியாசம் காட்டுவாங்க. அப்படிதான் கோன்சோ மக்களோட வீடு இது மாதிரி அமைச்சிருக்காங்க. மொத்தமா இந்த மக்கள் எல்லாம் இது மாதிரி வீடுகள்ல வாழ்றத பாக்குறது ரொம்பவே அழகா இருக்கும். இந்த கோன்சோல 3வது நாளா இங்க இருக்க. முதல் நாள் டிராவல் பண்ணி இந்த ஊருக்கு வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து போயிடுச்சு. 2வது நாள் திருவிழா பார்க்க போய் அந்த நாளும் முடிஞ்சிருச்சு. ஆமா, அந்த திருவிழாவை ஒரு வீடியோவா போட்டிருந்தேன் இல்லையா, அதை பாத்தீங்களா? என்னங்க, ஆப்பிரிக்கால நடக்கிற திருவிழாவை போய் நம்ம போய் பார்க்க முடியுமா? மேல அதோட லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்க. ஆப்பிரிக்காலையும் எப்படி திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே. திருவிழா அப்படின்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது. இந்த திருவிழால பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி முரிங்கா முரிங்கா அப்படின்னு சொல்லியே வந்து மைக்ல பேசிட்டு இருந்தாங்க. என்ன இந்த முருங்கை மரத்தை பத்தியே பேசுறாங்க அப்படின்னு அங்க இருக்க மக்கள் கிட்ட விசாரிச்சப்போ முருங்கை மரமும் அந்த ஊர் மக்களும் பின்னி பிசைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இவங்க முருங்கை மரம் இல்லாம இருக்கவே மாட்டாங்களாங்க. டெய்லி அவங்க சாப்பாட்டுல முருங்கை இருக்குமாமா. முருங்கை சாப்பிடாம அவங்களால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ரோடு வழியா போய்கிட்டே இருந்தா வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் இருக்குதுங்க. நான் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஊரை பத்தி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இங்க முருங்கை மரம் இல்லாட்டினா வந்து பெண் கொடுக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து நான் இந்த ஊர் மக்கள் கிட்ட விசாரிச்சப்போ அப்படியெல்லாம் எங்களுக்குள்ள இருக்க மாதிரி தெரியல. ஆனா முருங்கை சாப்பிடாம நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர்ல இருந்து இந்த அரசாங்கம் பொருளாதாரம் ஈட்டுறதே வந்து இந்த முருங்கை மரத்துல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. இங்க முருங்கை இலைகளை ப்ராசஸ் பண்ற ஒரு சென்டர் வச்சிருக்காங்களாம். அங்க முருங்கை இலைகளை பொடி பண்ணி எத்தியோப்பியால இருக்க சில நகரங்களுக்கும் அப்புறம் வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நம்ம ஊர்ல இல்லாத முருங்கை மரமா? நம்மளும் சாப்பிட மாட்டோம், அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டோம். சரி, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அப்படியே வந்து காலை சாப்பாடு வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனா, யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குங்க டீ ஆத்துறீங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஹோட்டல். ஆனா அங்க யாருமே வந்து இல்லைங்க. அப்படியே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்க மாதிரி வந்து இருந்தது. போய் திறந்து பார்த்தா அதெல்லாம் எம்டி, அதுக்குள்ள எதுவுமே கிடையாது. அப்படியே அங்க இருந்த ஒருத்தர்கிட்ட பேசி பார்த்தா அவர்தான் அந்த ஹோட்டலோட ஓனர் அப்படிங்கிறாங்க. இந்த ஹோட்டல் ஓனர் எத்தியோப்பியால இருக்க கோடீஸ்வரங்கள்ல ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்க. நான் நகரத்தை விட்டு என்னோட ஊர்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து டூரிஸ்டுக்காக வந்து நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா யாருமே வரமாட்டேறாங்கங்க. பேசாம வித்துட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்பி தள்ளுறாரு. எது எப்படியோங்க, நமக்கு என்னவோ கடைசியில சாப்பிட கிடைக்கிறது இந்த பிரெட்டு தான். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட உணவை மட்டும் சாப்பிட்டு பழகலைன்னா ரொம்பவே கஷ்டங்க. ஆனா இன்னைக்கு கிடைச்ச பிரெட்டை நான் கொஞ்சம் ருசிச்சே சாப்பிட்டேன். ஏன்னா அதோட பிரெட்டோட சேர்த்து கொடுத்தது வந்து மட்டன் ஃப்ரை. இங்க வந்து நம்ம ஆரி பழங்குடியினர் பார்த்தோம் இல்லையா, அவங்கள ஒருத்தவர் தான் சமைச்சாரு. அவர்கிட்ட போய் இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்து சமைக்க சொல்லி சாப்பிட்டேன். ரொம்பவே ருசியா இருந்தது. சாப்பிட்டுட்டு அன்னைக்கு எங்க கிளம்பணும் அப்படின்னு ஒரு பிளான்மே கிடையாது. அப்படியே விசாரிச்சப்ப அங்க ஒரு மியூசியம் இருக்கு, போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மியூசியம் பார்க்க போனா மியூசியம் குள்ள போறதுக்குள்ள வெளியிலேயே ரொம்ப அழகா இருந்தது. அதெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு மியூசியம் போய் பார்த்தோம். மியூசியம்குள்ள வழக்கம் போல எப்படி வந்து பழைய காலத்துல எல்லாம் என்னென்ன அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க, அந்த மக்களோட ஆடைகள் எப்படி இருந்திருக்கும், பாத்திரங்கள் எப்படி இருந்திருக்கும், அவங்க வந்து
போர் காலத்துல எல்லாம் சண்டை போடுறதுக்கெல்லாம் எது மாதிரி ஆயுதங்கள் பயன்படுத்தியிருப்பாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. வழக்கம் போல இருந்தாலும் சில விஷயங்கள் வழக்கத்திற்கு மாறா இருந்தது. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதையெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மியூசியம் விட்டு வெளியில ரோடு ஓரமா அப்படியே நடந்து போய்க்கிட்டே யாராவது கைடு கிடைப்பாங்களா இந்த இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். நினைச்ச மாதிரியே ஒரு கைடு கிடைச்சாங்க. அப்படியே அந்த கைடோட ஒரு ஆட்டோவை ஹையர் பண்ணிக்கிட்டு கிளம்பி போய் சேர்ந்த இடம் குகை. இந்த குகை பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இங்கே டூரிசம் பற்றி பேசும்போது, இங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் என்னென்னு பேசும்போது இந்த குகை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. இதை நாங்களாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். உள்ளெல்லாம் போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டம், ஆனால் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது மலை மேலே இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், பார்க்கலாம், குகை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்திருக்கோம். அந்த மலை தான் இப்போ நாங்கள் ஏற போகிறதா. நான் எவ்வளோ தூரம் ஏறணும், எங்கே குகை இருக்குது எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை. போய் தான் பார்க்கணும். இந்த குகை பற்றி வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, இது இயற்கையாகவே உருவான குகை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இட்டலி பீப்புள் இந்த நாட்டை கேப்சர் பண்ணிக்கணும் அப்படின்னு இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எத்தியோப்பியா மக்கள் இட்டலி பீப்புளை அக்செப்ட் பண்ணிக்கல, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இட்டலியும் இவங்களை தாக்க ஆரம்பித்தப்போ இங்கே உள்ள மக்கள் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடி ஒளிகிறதுக்காக வந்த இடம் இந்த குகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குகை எப்படி இருக்கும், எவ்வளவு ஆழம் இருக்கும், எவ்வளோ தூரம் இருக்கும், எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட்டு நம்மளை உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஓடி ஒளியலான்னு எல்லாம் இந்த குகைக்குள்ளே ஓடி இருக்காங்க. ஆனால் யாருமே போனவங்க வெளியில் வரலையாம். இந்த பக்கத்தில் ரிவர் இருக்குது, கீழே அதாவது தண்ணி போகிற இடம் கீழே கிரவுண்ட் அது மாதிரி இருந்திருக்கு. அந்த வழியாக மக்களோட ரத்தம் போனதை மட்டும் வெளியில் இருந்த மக்கள் பார்த்ததா இவங்க சொல்கிறாங்க. உள்ளே போன யாருமே வெளியில் வரலன்னு சொல்கிறாங்க. நிறைய குகைக்குள்ளே பறவைகள் இருக்கும், எவ்வளோ ஆழம் இருக்குது, மற்றது உள்ளே என்ன இருக்குது எதுவுமே இங்கே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. போனவங்க யாருமே வெளியில் வரல, அதனால அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாருமே வரதில்லை சொல்கிறாங்க. அதனாலேயோ என்னவோ இதை இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் இங்கே யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அவங்க இது சம்மந்தமாக படிக்கிறவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு பார்க்குறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ இந்த குகைக்கு போகிறோம். நிறையா சொல்கிறாங்க, இங்கே பக்கத்தில் இருக்கோம், விவசாயம் பண்ணுறோம், வீடுகள் இருக்குது, ஆனால் இந்த பக்கம் நாங்கள் யாரும் வரமாட்டோம், அந்த வரலாறை கேள்விப்பட்டதுக்கப்புறம் இங்கே யாரும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எங்களால் எந்த அளவுக்கு அதை போய் பார்க்க முடியும், எந்த அளவுக்கு எங்களை குகையை பார்க்க முடியும் அப்படின்னு போய் இனிமே தான் பார்க்கணும். வாங்க. பாதை இப்படிதான் இருக்கு, மலைக்கு போற பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. மலை ஏறிட்டு இருக்கோம். இப்பவே இவ்வளோ கல் மணல் செடி இருக்கும்போது அந்த காலத்தில் பாறை பாறையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் பாலைவனத்தில் பூக்கிற ரோஜா மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழியா தான் ரோட்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். யா, எஸ் எஸ், ரோஸ். பாலைவனத்தில் மலர்ற பூக்கள். இந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் வளருது. இது மாதிரி நிறைய இருக்குது. துருமி இடத்துலேருந்து இங்கே வர்ற வழி எல்லாமே பார்த்துருக்கேன்.
இங்கே ரோடு போடுறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணியிருக்காங்களாம், முடியலையா. ரோடு போட்டு மழை வரப்போ சரியாக இல்லாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலேருந்து கீழே பார்க்கும்போது தான் எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோன்னு தெரியுது. அப்பா, ஒரு வழியா ரோடு ஸ்டீப்பா இல்லாம ஸ்ட்ரைட்டா போகுது. நடக்கிற மாதிரி பாதை கொஞ்சம் தூரம். ஒரு சின்ன பையன் மேல ஆடு மேய்ச்சிக்கிட்டு நிக்கிறான். சாதாரண மக்கள் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் எத்தியோப்பியன் செய்வாங்க. இவங்க நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிப்பாங்க. ஆனால் சில விஷயங்கள் பார்க்கும்போது தான் உண்மையாகவே இவங்க சொல்கிற மாதிரி இவங்க பயங்கர பலசாலிகள் அப்படின்னு தோணும். அந்த பக்கம் வீடு இருந்து அந்த பையன் அங்கே இருக்கானா இல்லை இங்கேருந்து ஏறி போனானா அப்படின்னு தெரியல. ஆடுகளும் இருக்கு, மாடு இருக்கு. அந்த பக்கம்தான் மேலே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஆடு மாடு மேய்ப்பாங்க. அவருக்கே பாதை தெரியாது போல, அதான் அந்த பையன்கிட்ட கேக்குறாரு. சொர்க்கமும் வேறு ஏதாவது விளைவிக்கிறதுக்கெலாம் இங்கே ட்ரை பண்ணுறாங்களாம் மக்கள். ஆனால் வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி காஞ்சி தான் போகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது மாதிரி செடியெல்லாம் கடவுளோட படைப்பில் எந்த மழை தண்ணி எதுவுமே இல்லாமல் தானாக வளருது. மனுஷன் விளைவிக்கிறது வராது, மனுஷனாக விளைவிக்கிறது வரமாட்டேங்குது. ஆனால் கடவுளாக முளைக்க வைக்கிறது பச்சை பசேல்னு வந்து வளர்ந்துருக்கு.
கல் மேலேருந்து ஏறி கல்லாக ஏறி வந்தோம். இப்போ ஒரு ரோடு வந்து கிடச்சிருக்கு. இந்த ரோடு வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் பாதை. ஓகே. எஸ் 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 எஸ். யா யா. கண்டிமா. இங்கேருந்து ஹோய் ஹோய். ஓகே. ஹோய் ஹோய் வாஷா. அங்கே தெரிகிற ஒரு கிராமம் மலை மேலே இருக்குது. அங்கே நிறைய வீடுகள் தெரியுது. மலை மேலே தான் இருக்குது அங்கே எல்லா மக்களும். அந்த கிராமம் தான் ஓண்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்து மக்களோட தான் இந்த குகையாமா. கோஷா அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அந்த மலையிலேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக பாதை. பாதை முடிஞ்சு மறுபடி கல் மலை ஏறுறது வந்துருச்சு. இப்போ ஏறுறோம். மேலே ஏறிட்டு போய் பார்க்கலாம். இது என்னன்னு தெரியுதா? எனக்கு தெரியல. ஏதோ இங்க காட்டுல கிடைக்கிற பழம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கருவக்குள்ளி தானே. இதுதான் குகைன்னு சொல்றாங்க. நமக்கு முன்னாடியே பசங்க ஓடுறாங்க. This way? The other way? Yeah. Okay. ஒரு வழியா ஏறி குகை வந்தாச்சு. இப்போ உள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போய் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். Brother, give me hand. Okay, thank you. Yeah. குகை பக்கம் வந்தாச்சு. Slow, kiss, slow. இந்த பசங்க எங்களை பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமா உள்ள போனாங்க. மூக்க பொத்திட்டே வெளில வராங்க. அந்த அளவுக்கு இருக்குமோ? இதான் குகை. இந்த குகைக்குள்ள இதுக்கு மேல போக முடியாதுங்க. பயங்கர ஸ்மெல் வருது.
இந்த வவ்வால் இதெல்லாம் இருந்தால் நாற்றம் அடிக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஸ்மெல் வருது, ரொம்ப நாத்தம். அதாவது இங்கே உள்ள மக்கள் நாற்றத்தை தாங்கிடுவாங்க, ஆனால் அவங்களாலேயே இந்த நாற்றத்தை தாங்க முடியல, அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்குது உள்ள. கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம், ஆனால் ரொம்ப நாற்றம் அடிக்கிறதுனால கொஞ்சம் தூரம் கூட வந்து போக முடியல. ஸோ இதுக்குள்ளே தான் உள்ளே போயிட்டு யாருமே வெளியில் வரல, எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம வெளியில் போய்க்கலாம், இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க முடியாது, கிளம்பிடலாம். ஸோ அப்படியே நாங்கள் கிளம்புறோம், திரும்பி இப்போ மலை இறங்கணும். இங்கே பாருங்கள் மலை எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு. ஸோ இறங்கி வந்தாச்சுங்க. அதாவது நாங்கள் போகிற வழியில் கேவ்னே போட்டு ஒரு இடம் பார்த்தோம். இந்த கோன்ச வழியாக போகும்போது 2-3 தடவை பார்த்துருக்கோம். அதனால குகை பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. அதுதான் இவங்ககிட்ட கேட்டோம். அது ஏதாவது ஒரு டூரிஸ்ட்லாம் பார்க்குற மாதிரி இடமா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் குகை பார்க்கணுன்னு கேட்டோம். ஆனால் இவங்க குகைன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே ஆனால் உள்ளேயே வந்து போக முடியல, ஜஸ்ட்டு வெளியில் தான், இவங்களே யாரும் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேலே, அதாவது கீழேருந்து நடந்து மேலே வந்துட்டோம் எப்படியோ. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. மக்கள் இங்கேயும் சில பேர் இந்த மலை பக்கத்துலேயும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, கீழேயும் வாழ்கிறாங்க. விவசாயம் நிலம் எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது. நல்ல வியூ, மலைகளாக அப்படியே ஏற்றம் இறக்கத்தோடு மலை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ கீழே இறங்க வேண்டியதான். இன்னும் இவ்வளோ தூரம் இறங்கி போக வேண்டியது இருக்குது, பாதி தூரம் நடந்து வந்தாச்சு. இங்கே சொர்க்கம் எல்லாம் போட்டிருக்காங்க, எப்படி போய் எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. பாருங்கள், நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஸ்லோப் ஏரியாவை தான் இருக்குது, மேலேந்து கீழே வரைக்கும் போட்டிருக்காங்க. எப்படி அதுதான் அந்தந்த இடத்துல மக்கள் வந்து வாழ்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிக்கிறாங்க, தங்களை தயார்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். போய் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சில பேர் இதிலே போகலான்னு சொல்கிறாங்க, இப்படியே இறங்கி இப்படியே கூட கடன்னு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பழகாதவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாங்க. அதனால தான் நாங்கள் கல் வழியாக இறங்கி போயிட்டுருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் வந்து இதில் விளைவிச்சு, நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல் இதிலலாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் போகிறதுக்கெல்லாம் பாதைகள் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாதையே இல்லை, ஃபுல்லாக கல் அது மாதிரி தான் இருக்குது. சரிங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி வந்து நடக்க போகிறேன். கல் வழியாக நடந்து இறங்கி கீழே அங்கே தெரியல ரோடு, அங்கே போய் ரீச் ஆகணுங்க. நாங்கள் வந்த ஒரு ஆட்டோ அங்கே நிற்குது வெளியில் ரோட்டில், அங்கே போகணும். இப்போ அங்கேருந்து இங்கே வரையும் வந்தாச்சு. இன்னும் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ரோடு கொஞ்சம் கண்ணு கட்டின தூரத்தில் தெரியுது. கிளம்பலாம். ஓகே, இப்படி தாங்க வர்ற வழியெல்லாம் இது மாதிரி கல்லாக தான் இருக்கும். மலையில் ஏறும் போதும் இதே மாதிரி கல்களாக தான் இருக்கும். இதில் தான் ஏறி பாதை கொஞ்சம் குறுகலாக தானே இருக்கும், ஆனால் அதுக்குள்ளேயே இது மாதிரி கல்கள் கிடக்கும். அதில் ஏறி தான் மேலே போனோம். வந்தாச்சு. ரோடு இங்கே தான் இருக்குது. ரொம்ப இதெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஏறி போகிறதுக்கு, மேலே ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே நிறைய நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணலை, ஏன்னா குகை அப்படின்னா நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போனோம். உள்ளே கொஞ்சம் தூரமாவது நடக்கலாம் அப்படின்னு, ஆனால் சுத்தமாக முடியல. பயங்கர ஸ்மெல், ஈயெல்லாம் கொஞ்சம் மொச்சிட்டு இருந்தது. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னே தெரியல. எங்களை கூட்டிகிட்டு வந்த கைடே வந்து உள்ளே வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. நீங்கள் போகிறதும் ரிஸ்க்கு அப்படின்னாரு. கொஞ்சம் நாற்றம் இல்லைன்னா கூட கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்துருக்கலாம்.
நாங்கள் மாஸ்க்கும் போட்டுட்டு வரல, அதனால் சுத்தமாக வந்து என்ட்ரே ஆக முடியல. அதனால் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப கடினமாலாம் இல்லை, ஓரளவுக்கு போயிட்டு வந்தாச்சு. இதுலேருந்து எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னென்னா, இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு தாங்க நாங்கள் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த போடி ட்ரைவ் போகிற வரைக்கும் என்னால் இவ்வளோ தூரம் நடக்க முடியுங்கிறது எனக்கு தெரியாது. இந்த மலை ஏறுற வரைக்கும் என்னால் இது முடியும்னு தெரியாது. நான் கேவ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஒரு இப்போ இப்படி காட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இது ஏறணும் நாங்கள் சரி போடி ட்ரைபில் நடக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நடந்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி யாராவது ட்ரெக்கிங் போகிறாங்க, மலை ஏறுறாங்கனால எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இப்படி மலை ஏறுறாங்க, எப்படி இவங்களால முடியுது, எவ்வளோ ஸ்டாமினா இருக்கணும், எவ்வளோ எனர்ஜி இருக்கணும், அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நம்மளாலலாம் முடியாது அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் இந்த போடி ட்ரைப் போயிட்டு வந்ததும் இந்த மலை ஏறிட்டு வந்ததும் எனக்குள்ள இருக்க ஒரு எனர்ஜியை வந்து எனக்கே வெளிப்படுத்தியிருக்கு. நானும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே காட்டி கொடுத்துருக்கு. ஸோ முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம நிறையா பேர்கிட்ட சொல்லி 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 நிறையா பேர் சொல்லி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சும்மா மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் உண்மையாக எனக்கு இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸும் முடியாது இல்லை, நம்மளால் முடியும், நம்ம முயற்சி பண்ணால் எதுவும் செய்யலாம் அப்படிங்கிறத எனக்கே கற்றுக் கொடுத்துருக்கு. நீங்களும் உங்களோட லைஃப்பில் இது மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டாலும் பண்ணுங்கள். ஏதாவது முடியாதுன்னு நினச்சிங்கனாலும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வலிமை இருக்குது, சக்தி இருக்குது, உங்களால் முடியும், முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.